இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் மின்ட் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா 2 லெமன், ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன். ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் அதில் போட்டு நம்ம ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணால் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட லெமன் மின்ட் ஜூஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜூஸ் வந்து நம்ம வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து முகத்தில் பருக்கள் இல்லை ஆக்னிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து முகத்துக்கு வந்து எந்த மாதிரி க்ரீம் போடலாம், இல்லை எந்த மாதிரி மேக்கப் போடலாம், இல்லை எந்த மாதிரி வந்து அந்த பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாஸ்க், ஏதாவது ஃபேஷியல் மாஸ்க் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் அதை தான் நம்புவாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம உள்ள உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனால தான் நம்ம முகத்தில் வந்துட்டு அந்த பருக்கள்லாம் வருது. எனக்கும் நிறைய பருக்கள்லாம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி மேஜிக் ட்ரிங்க்ஸ், நிறைய தண்ணி குடிக்கணும், இளநீர், இந்த மாதிரிலாம் ஒரு 1 வீக்கு நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறதுனால உங்களோட முகத்தில் உள்ள பருக்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வராது. இந்த பிசிஓடிஸ் இருக்கிறவங்கலாம் கூட இந்த மாதிரி ட்ரிங்கை ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திக், ஜூஸ் எப்படி இருக்குது சொல்லு பார்க்கலாம். சூப்பர். ஓகே குடி.